நிறையுலக வாழ்வளித்து இறைநிலத்தை காப்பதற்கு வரமளித்த இறைவனுக்கு மாண்புகள் அனைத்தின்றோம். பொங்கி வரும் கருணையினால் பேருலகை காத்திருக்கும் இவ்வூரில் வாழும் விஸ்வகர்ம சமுதாயத்தின் பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே மற்றும் அனைத்து சமுதாய பொதுமக்களே, அத்தனை பேர்களுக்கும் நான் சார்ந்திருக்கும் விஸ்வ சனசக்தி தொழிற்சங்க பிரிவின் சார்பாக முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கு சீரும் சிறப்புமாக ஸ்ரீ பாபநாச சுவாமி திருக்கோயில் சித்திரை திருவிழா 5ஆம் நாள் மண்டபடியான நிகழ்ச்சிக்கு எங்களையும் வரவழைத்து ஒரு பெரிய கௌரவத்தை உண்டாக்கியதற்கு விக்கிரக சிங்கபுரம் விஸ்வகர்மா மக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கடவுளை யாருமே கண்டது கிடையாது. ஆனால் அந்த கடவுளை இந்த உலகுக்கு கண்டெடுத்தவன் கம்மாளன். அந்த கம்மாளன் என்ற அடிப்படையில் நாம் இன்று மண்டபப்படி நடத்தி கொண்டிருக்கின்றோம். மாநில அமைப்பு செயலாளர் திரு என்ஆர் லாடசாமி அண்ணாச்சி அவர்களை சிறு உரையாற்ற இப்போது அழைக்கிறேன். இங்கு வந்திருக்கும் விஸ்வகர்மா மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இந்த பாபநாச சுவாமி திருக்கோவில் விஸ்வ பிரமணின் சமுதாயத்தின் சித்திரை திருவிழா 5ஆம் நாள் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த விக்கிரம சிங்கபுரத்தில் உள்ள விஸ்வகர்மா மக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இது எங்களுடைய விஸ்வகர்மா உடைய மேடை அல்ல, இது தெய்வத்துக்காக நாங்கள் தெய்வத்தை படைக்கப்பட்டவர்கள், அந்த படைக்கப்பட்டவர்களுடைய இதுக்காக நாங்கள் இப்போ கூட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த கூட்டத்துக்கு வந்த அனைவருக்கும் நன்றி எடுத்த வணக்கம். இப்பொழுது மாநில துணை பொதுச் செயலாளர் திரு கந்தன் அவர்கள் சிறு உரையாற்றுவார்கள். ஓம் ஸ்ரீ விஸ்வகர்மா நமக. பாபநாசம் 5ஆம் திருநாள் நம்ம கூட்டத்துக்கு மிக்க நன்றி. விஸ்வகர்மா சங்க நிர்வாகிகள் சுடலையாண்டி ஆசாரி, பேஜி ஆசாரி, ராமசாமி ஆசாரி, முருகன் ஆசாரி, பூதத்தன் ஆசாரி, பேஜி ஆசாரி, ரவி ஆசாரி, திரவி ஆசாரி, குருசாமி ஆசாரி அவர்களுக்கும் எங்களை கூட்டத்திற்கு ஜனசக்தி தொழிற்சங்க பேரவர்களை அழைத்ததற்கு மிக்க நன்றி. பேச வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. சரவணன் அவர்கள் சிறிது நேரம் உரையாற்றுவார்கள். ஓம் ஸ்ரீ விராட் விஸ்வபிரமணே நமக. ஸ்ரீ பாபநாச சுவாமி திருக்கோயிலின் 5ஆம் நாள் திருவிழாவாக விஸ்வகர்மா சமுதாயத்தின் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் அண்ணன் ஆர்ஜி மகேஸ்வரன் அவர்களே மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளே, எங்கள் அனைவருக்கும் இங்கு வருகை தர மிகவும் ஒத்துழைப்பு தந்து இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சித்தப்பா சுடலையாண்டி ஆச்சாரி அவர்களே மற்றும் இந்த உள்ளூர் விஸ்வகர்மா என பெரியோர்களே, என் சொந்தங்களே, இன்று 5ஆம் நாள் திருவிழா என்பதனால் இது நம்ம சமுதாய மீட்டிங் அல்ல, கோயில் நிகழ்ச்சி. மீண்டும் சீரும் சிறப்புமாக நமது இன மக்கள் ஒன்று திரண்டு மற்ற சமுதாய மக்களையும் அவர்களை விட நம் பெரிது அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை காமிச்சு, இப்படி இந்த என்ன டைம் சரியில்லை அப்படிங்கிறனால ஒரு 7 மணி 8 மணிக்கு இவ்வளோ தான் கூட்டம் வரக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் கூட்டத்தை இன்னும் அதிகமாக கூட்டலாம். நம்ம சமுதாய மக்கள் இன்னும் விழிப்புணர்வு அதிகமாக வரணும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, இன்னும் எனக்கும் பிறகு இன்னும் நிறைய ஆட்கள் பேச வேண்டியிருக்கு. அதனால் மீண்டும் அடுத்த மேடைக்கு நான் கண்டிப்பாக பேச வருவோம். மீண்டும் இந்த கல்விக்காக நாங்கள் ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு சின்ன உதவித்தொகை எங்களை விஸ்வ ஜனசக்தியின் மூலமாக கல்வி உதவித்தொகை வழங்க இருக்கிறோம். அதற்கு தேவையான மாணவ செல்வங்கள் சீக்கிரமாக மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் விராட் விஸ்வபிரமணே நமக.
ஸ்ரீ பாவநாச சுவாமி திருக்கோவில்னு 5ஆம் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சிக்காக திரு கந்தன் அவர்கள் நாங்கள் திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கிறோம். நம்ம விஸ்வகர்மா மக்கள் இணைந்து எல்லா செயல்பட நினைக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்திலே அமைவிடமாக கொண்டு இங்குள்ள மக்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழகத்திலே வாழுகின்ற அனைத்து மக்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்திலே வாழும் அனைத்து மக்களின் பாவங்களை போக்கும் புண்ணிய ஸ்தலமாக வீட்டிற்கும் பாவநாசத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாவநாச சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திருவிழாவில் அந்த பாவநாச சுவாமியை உலகிற்கு காட்டிய விஸ்வ பிரம்மன் நடத்தி கொண்டிருக்கும் சித்திரை திருவிழா 5ஆம் நாள் திருநாள் சிறப்பு நிகழ்ச்சி இனிதே நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த விக்ரமசிங்கபுரத்தில் வாழுகின்ற என்னை படைத்து இவ்வுலகிற்கு அனுப்பிய அந்த விஸ்வ பிரம்மனின் தொப்புள் கொடி உறவுகளான என் சகோதர சகோதரிகளே, என் சித்தப்பா பெரியப்பா மார்களே, என் அண்ணன் அன்னிமார்களே, தாய் குலங்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் விஸ்வ ஜனசக்தி தொழிற்சங்க பேரவையின் சார்பிலே இந்த கூட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ள எங்களுக்கும் ஒரு அரிய வாய்ப்பினை நல்கியதற்காக இந்த தருணத்தில் எங்களது நன்றியை உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கின்றோம். இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இவ்விழாவிற்கு இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் கூட்டத் தலைவர் திரு என் மாரியப்பன் ஆச்சாரியன் அவர்களே, விஸ்வகர்மா சங்க நிர்வாகிகளான தலைவர் திரு சுடலையாண்டி ஆச்சாரிய அவர்களே, செயலாளர் திரு சி பேச்சியப்பன் ஆச்சாரிய அவர்களே, பொருளாளர் ஏ ராமசாமி ஆச்சாரிய அவர்களே, துணைத் தலைவர் முருகன் ஆச்சாரிய அவர்களே, துணைச் செயலாளர் கே பூதாத்தான் ஆச்சாரிய அவர்களே, ஆலோசகர் திரு எஸ் பேச்சுமுத்து ஆச்சாரிய அவர்களே மற்றும் இப்பகுதியில் வாழும் நமது விஸ்வகர்ம மக்களின் எழுச்சிமிகு பேச்சாளராக திகழ்ந்து கொண்டிருக்கும் திரு பட்டாச்சாரி அண்ணன் அவர்களே மற்றும் இந்த கமிட்டியின் நிர்வாகிகளை, இங்கு வாழ் விஸ்வகர்ம சமுதாய சொந்தங்களே, அது மட்டுமல்ல இந்த விழாவில் பங்கெடுத்துக் கொள்வதற்காக எங்களுடன் இணைந்து பயணம் செய்திருக்கின்ற மாநில துணை பொதுச் செயலாளர் திரு கந்தன் அவர்களே, மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு எம் வேமராஜன் அவர்களே, மாநில அமைப்பு செயலாளர் என்ன லாடசாமி ஆச்சாரிய அவர்களே, செய்தி பிரிவு செயலாளர் ஆர் முனிசாமி அவர்களே, இந்த தருணத்தில் நாங்கள் இவ்விழாவில் பங்கெடுத்துக் கொள்ள எங்களை அழைத்த திருநெல்வேலி மேற்கு மாவட்ட தலைவர் திரு ஆர் மீனாட்சி சுந்தரம் அவர்களே, மாவட்ட செயலாளர் எம் ராமர் அவர்களே, மாவட்ட பொருளாளர் எஸ் வீரபாண்டியன் அவர்களே, திரு எஸ் மாரியப்பன் அவர்களே, டி லட்சுமணன் அவர்களே, எஸ் ஐயப்பன் அவர்களே மற்றும் இங்கு வாழ்த்துறை வருகை தந்துள்ள எம் சரவணன் அவர்களே, எஸ்பி பெருமாள் அவர்களே, திருநெல்வேலி மேற்கு மாவட்ட செயலாளர் திரு கங்கைமுத்து அவர்களே மற்றும் மேடையில் வீட்டிற்கும் என் இன சொந்தங்களே, முன்னாள் வீட்டிற்கும் என் இன சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கத்தை உரிதாக்கிக் கொள்கிறேன். விஸ்வ ஜனசக்தி தொழிற்சங்க பொதுச் செயலாளர் என்ற முறையில் இன்றைய தினம் வருகை தந்துள்ள நான் இந்த விக்ரமசிங்கபுரத்திற்கு புதிதானவன் அல்ல. ஏற்கனவே பலமுறை இங்கு வந்துள்ளேன். எனது குலதெய்வம்
மேலே வீற்றிருக்கும் சொரிமுத்தையனார் கோயிலில் அமைந்துள்ள தலவாய மாடசாமி என்பதாகும். நான் முதலில் இங்கு வரும்போது விகேபுரம் என்றவுடன் எனக்கே ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதை உங்களுடன் இந்த தருணத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆதரவு எங்களுக்கு வேண்டும் என்பதற்கு இணங்கதான் இப்படி ஒரு நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். அன்பு சார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, பகுதிவாழ் பெருமக்களே, இன்னும் சில நிமிட நேரத்திலே இந்த பட்டிமன்றம் நடைபெற இருக்கின்றது. ஆரம்பிக்க தயாராக இருக்கிறார்கள். எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கதான் இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் பின்தங்கி இருக்கின்றது. காரணம், எங்களுடைய சமுதாயத்தினுடைய முன்னோடிகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதன் காரணத்தினால் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், இதேபோல் ஆண்டாண்டு இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து இந்த பகுதிவாழ் பெருமக்களும் விசுவதர்ம சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தினை கூறி உங்கள் மத்தியிலே இருந்து பிரியா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.